ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு சித்தமானால் தானியேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1041 பக்கத்தில் இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 8:1-2. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷஸ்ஸார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மொத்தம் 6 தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதல் தரிசனத்தை நேபுகாத் நேச்சார் கண்டார். பெரிய பொற்சிலை போன்ற உலக சாம்ராஜ்யங்கள் நின்று கொண்டிருக்கிறதை அவர் கண்டார். 5ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சார் கண்ட 2வது சொப்பனம் ஒரு பெரிய விருட்சம் போல, அந்த விருட்சம் நேபுகாத் நேச்சாருக்கும் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கும் அடையாளமாக இருக்கிறதை அவர் கண்டார். அதையெல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்தோம். அதுக்கு பிறகு தானியேல் தீர்க்கதரிசி எழுதின அவர் கண்ட 4 தரிசனங்களை மீதியுள்ள அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், முதல் 6 அதிகாரங்கள் சரித்திரம் போல, வரலாறு போல, சுவையுள்ளதாய், உள்ளத்தை கவர்ச்சிக்கிறதாய், அழகாய் அமைந்திருக்கின்றன. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்பட்டார்கள், எப்படி கர்த்தர் அங்கே இறங்கி உலாவினார், எப்படி அவர்களை விடுவித்தார், அந்த சரித்திரத்தை பார்க்கிறோம். பிறகு தானியேல் எப்படி சிங்க கெபியிலே போடப்பட்டார், ஆண்டவர் யூத ராஜ சிங்கமாய் வந்து உலக சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அதை நாம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க கடினமான அர்த்தமுடைய தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பார்க்கும்போது முடிவு காலம் எப்படி இருக்கும், இஸ்ரவேல் தேசம் என்னவாகும், யூதர்கள் என்ன விதமாய் நடப்பார்கள், சபை எவ்விதமாய் இருக்கும், விசுவாசிகளுடைய எதிர்காலம் என்ன, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி எவ்விதமாய் பயங்கரமாய் இருக்கும், அதுக்கு பிறகு ஆண்டவர் எப்படி 1000 வருஷம் தம்முடைய மகிமையுள்ள ஆட்சியை நிலவுவார் என்பதை குறித்தெல்லாம் நாம் கருகலான சத்தியங்களை படிக்க முடியும். 3 வாரங்கள் தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன். இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே நான் செல்லவிருக்கிறேன். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 5 நபர்களை குறித்து நீங்கள் படிக்க போகிறீர்கள். 1, 2 வசனம், 15-19 வசனம், 26-27 தானியேல் தீர்க்கதரிசி தன்னை குறித்து தானே எழுதுகிற வார்த்தைகளை கவனிக்கலாம். 2வதாக தானியேல் 8, 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 20ஆம் வசனத்தில் பெர்சிய ராஜாவாகிய தரியுவை குறித்து வாசிக்கிறோம். 3வது மகா அலெக்சாண்டரை குறித்து தானியேல் 8ஆம் அதிகாரம் 5-8 வரை 21-22 வசனங்கள் மகா அலெக்சாண்டரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு
அந்தியோகஸ் ஒரு ராஜா, கொடூரமான ஒரு ராஜா. அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக தானியேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். 5ஆவதாக அந்தி கிறிஸ்துவை குறித்து, அவனுடைய ஆட்சியை குறித்து, அவனுடைய சுபாவத்தை குறித்து தானியேல் 8ஆம் அதிகாரம் 23லிருந்து 24ஆம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். சரி, தானியேல் கண்ட முதல் சொப்பனம் அல்லது தரிசனத்தை குறித்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையின் மேல் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். ஒரு சொப்பனத்தை கண்டாராம், பல தரிசனங்களை கண்டாராம். அது முழுவதும் 7ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பெல்சசாரின் முதல் வருஷத்திலே அந்த தரிசனத்தை கண்டார். ஆனால் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பெல்சசார் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இடையிலே 2 வருடங்கள் கடந்து போய்விட்டன. இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் 2வது தரிசனத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த 2 வசனத்தின் பேரில் தான் நான் பேச விரும்புகிறேன். நேரம் இருந்தால் 3ஆம் 4ஆம் வசனங்களுக்கு நான் சொல்லுவேன். சொப்பனங்கள், தரிசனங்கள், இதை பற்றி நான் இன்றைக்கு விவரித்து சில ஆழமான ரகசியங்களை, சொப்பனங்கள் தரிசனத்துக்கான ஒரு அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி. கடந்த வாரம் நான் சிக்காகோ, அமெரிக்காவில் உள்ள இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது சிலர் தங்கள் சொப்பனத்தை சொல்றேன், கொஞ்சம் அர்த்தம் சொல்ல முடியுமா, எப்படி அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வது, சொப்பனங்களை குறித்து எப்படி நாம் பகுத்து உணர்வது. பிசாசினாலும் சொப்பனங்கள் வரக்கூடும். இரவு நேரத்தில் நெகட்டிவான தாட்சை கொடுக்கும்படி இச்சையான அருவருப்பான சொப்பனங்களை இரவு நேரத்தில் அவன் விதைக்க முடியும். சிலருக்கு தொல்லையின் திரட்சியினால் நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்குனா அரை மணி நேரத்தில் சிலர் 500 சொப்பனம் கண்டுருவாங்க. ஒன்றும் ஒரு உருப்படியாக ஒழுங்காக மனசில் நிற்கிற மாதிரி தெரியாது. சொப்பனத்தை கண்டுறது மட்டும் இல்லை, 500 ஊழியக்காரங்களை நேர்லையோ மொபைல்லையோ கூப்பிட்டு நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அப்படி போகிற மாதிரி இருந்துச்சா, இங்கே ஒரு பூனை மாதிரி வந்துச்சு, பூனை மாதிரி வந்துச்சா, புலி மாதிரி மாறிடுச்சு. பிரதர், உபவாசம் இருந்து இதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் 500 சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொல்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிடும். யாராவது சொப்பனம் கண்டேன் அர்த்தம் சொல்லுங்கன்னு நான் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவேன். அர்த்தமில்லாத சில கனவுகள் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. சும்மா பகல் கனவு காண்றது, தான் பெரிய கோடீஸ்வரனாக மாறிற மாதிரி, அவன் கால் பிடிக்க 100 ஊழியக்காரங்க, அவனுக்கு சமைச்சு கொடுக்க 500 ஊழியக்காரங்க, சும்மா கனவு 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 கனவு. எனக்கு ஒரு மூத்த சௌரி இருக்காங்க, சும்மா கனவுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அம்மாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு சேர்த்து கூட போகிறாரு, 22 வருஷமாக அதே கனவு வந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா 93 வயசில் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. நான் கனவுன்னு சொன்னால் பொதுவாக நம்புறதில்லை. ஆனால் வேதத்தில் சொப்பனம், தரிசனம் என்றால் மிக முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சொப்பனம் என்பது ஒரு ரகசிய மொழி. புதிய ஏற்பாட்டில் எப்படி ஒரு ஒரு அந்நிய பாஷையை ஒரு ரகசிய மொழியாய் வைத்திருக்கிறாரோ, அதுபோல வருங்காலத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பதற்கு சொப்பனங்களை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். சொப்பனம் என்பது பொதுவாக தூங்கும்போது வருகிற, மனதில் வருகிற தோற்றங்கள். அது எங்கிருந்து சொப்பனம் தோன்றுகிறது? இதுவரை எந்த விஞ்ஞானியும்
சொப்பனம் எங்கிருந்து புறப்படுகிறது, இது எப்படி புறப்படுகிறது, யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜெபம் பண்ணும்போது வருவதை பொதுவாக நாம் தரிசனம் என்று அழைக்கிறோம். தூங்கும்போது சொப்பனம், ஜெபிக்கும் போது தரிசனம். அது ஒரு மறைபொருள். சில சொப்பனங்கள் தெளிவாக இருக்கும், ஏதோ ஒரு அர்த்தம் நிச்சயமாய் அதில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்ற உள் உணர்வை நமக்கு தரும். சொப்பனங்களை யாரும் காணலாம், ஆனால் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கிற கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அது ஒரு ஆவியின் வரமாக கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுவது ஒரு வரம், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுவது இன்னொரு வரம். வியாக்கியானம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அந்நிய பாஷை பேசிவிட்டு தீர்க்கதரிசனம் உரைப்பது இன்னொரு வரம். பழைய பாட்டிலே பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டார். ஒரு மறைபொருளாய் இருந்தது. ஒரு நதியிலே 7 கொழுத்த பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருகிறதை கண்டார். அதற்கு பிறகு அந்த நதியிலிருந்து 7 கேவலமான பசுக்கள் வருகிறதையும், இந்த கேவலமான பசுக்கள் கொழுத்த பசுக்களை விழுங்கி விடுகிறதையும் அவர் கண்டார். பிறகு அதை ஒட்டி இன்னொரு சொப்பனம். ஒரு கோதுமை தாளிலிருந்து 7 கதிர்கள் புறப்பட்டு வந்தது, மணிமணி முத்தான கதிர்கள். அதற்கு பிறகு கீழ்காட்டிலே தோய்ந்த ஒரே கோதுமையிலிருந்து 7 கதிர்கள், சாவட்டையான கதிர்கள். சாவட்டையான கதிர்கள் நல்ல கதிர்களை விளங்கி போட்டது. அதை தெளிவாய் கண்டார். அது 2 தடவை வந்து ரெட்டித்தது. கர்த்தர் எனக்கு எகிப்து தேசத்துக்கு, என் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்பதை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டார். ஆனால் என்னதான் முயற்சித்தாலும் அவருக்கு அதனுடைய அர்த்தம் புரியவே இல்லை. வெளிப்பாட்டு வரங்களை உடைய யோசேப்பு அந்த நேரம் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் உள்ள பான பாத்திரக்காரன் சிறையில் இருக்கும்போது தான் கண்ட சொப்பனத்துக்கு எப்படி யோசேப்பு அர்த்தம் சொன்னார், அதை போய் ராஜாவிடத்தில் சொன்னார். யோசேப்பு கொண்டு வரப்படட்டும், ராஜாவே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் விவரிப்பார், வர்ணிப்பார். யோசேப்பு வந்தபோது யோசேப்பு தன்னை தாழ்த்தி சொன்னார், ராஜாவே, கர்த்ததாமே உமக்கு மங்களமான உத்தரவை அருளுவாராக சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்தை சொன்னார். அந்த 7 பசுக்கள், செழுமையான அந்த 7 கதிர்கள் 7 வருஷத்தை குறிக்கிறது. அதுக்கு பிறகு வந்த கேவலமான பசுக்கள், சாவியான 7 கதிர்களும் வரப்போகிற பஞ்சமான 7 வருடங்களை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை சொன்னது மட்டுமல்ல, ஒரு விவேகமுள்ள, ஒரு ஞானமுள்ள ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷனை நீ தேடி செழிப்பான நாட்களிலே அந்த 7 வருஷங்களில் உள்ள விளை பொருட்களை வீணாக்காமல் சேர்த்து வைக்கணும். 20% களஞ்சியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அடுத்து வருகிற 7 வருஷம் அந்த பஞ்சத்தினால் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த தானியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதினாலும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை சொன்னதினாலும், அந்த ஒரு ஆவியின் வரம், அவர்களை கிரியை செய்யப்பட்ட அந்த ஆவியின் வரம் சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினது. அவர் அந்த அர்த்தம் சொல்லி ஞானமாய் செயல்பட்டபடியால் தூரத்தில் இருந்த அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சில வரங்களை உங்களுக்கு தரும்போது அந்த வரங்களின் மூலமாய் உங்களுக்கு தனிப்பட்ட உயர்வு, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு, தனிப்பட்ட முறையில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடிகிற ஒரு கிருபை
உங்களுடைய குடும்பத்துக்கும் அது பயனுள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உள்ளதாய் அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதாய் இருக்கும். ஆகவே வெறும் சொப்பனத்தை மட்டும் கண்டுவிட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே இதனுடைய அர்த்தத்தை சொல்லித்தாரும். எனக்கு அநேக சொப்பனங்கள் மிக தெளிவாய் வரும்போது காலையில் எழுந்ததும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம போறதே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முறை பூமியிலிருந்து பரலோகம் முழுவதற்கும் ஏணி, பல திசைகளிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரே ஏணி தான், ஒரே படிக்கட்டு. திரும்ப திரும்ப அந்த சொப்பனம் அந்த இரவு முழுவதும் நீடித்து கொண்டே இருந்தது. இந்த பூமியிலிருந்து படிக்கட்டு பரலோகத்துக்குள் சொருகிற இடத்திலிருந்து ஒரு மகிமையான வெளிச்சம், ஒரு மகிமையான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. பல வண்ண ஜாலங்கள், பரலோகத்தில் இருந்து வீசுகிற ஒரு ஒளியினுடைய ஒரு பகுதி பரவசப்படுத்தினது. தெளிவாய் இருந்தபடியால் அடுத்த நாள் காலை ஆண்டவரிடத்தில் ஜெபமணித அர்த்தத்தை சொல்லும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், கிராமத்தில் இருக்கிற உன்னுடைய தகப்பனார் பரலோகத்துக்கு நாளை சேர்த்து கொள்ளப்படுவார். ஆகவே நீ ஊருக்கு போ, உன்னுடைய தகப்பனுடைய கடைசி நம்முடைய நேரத்தில் நீ கூட இருக்கணும். எங்கள் அப்பா மரிப்பார் என்று எங்களுடைய குடும்பத்தில் யாரும் நினைக்கவில்லை. அந்த சொப்பனம் என்னுடைய அக்காவுக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ வரவில்லை, எனக்கு மட்டும் வந்தபடியால் உடனடியாக நான் என்னுடைய கிராமத்துக்கு ட்ரெயின் ஏறி போய்விட்டேன். ஆண்டவர் காண்பித்தபடியே அடுத்த நாள் அவர் கர்த்தருடைய பாதத்தில் சேர வேண்டிய நாள். அந்த நாள் முழுவதும் அப்பாவை பக்கத்தில் உட்கார்ந்து அவர் கேட்ட ஆவிக்குரிய பாடல்கள் அவ்வளவையும் பாடி அவர் பக்கத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி கடைசி நேரத்தில் அவர் தன் கையை என் மேல் வைத்து ஆவில நிரம்பி என்னை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவருடைய மேடுகளை மிதிப்பாய். எனக்கு தான் பப்பான்னு கேட்டேன். அப்பா, உனக்கு தான் மகனே சொல்லி அடுத்த 2-3 நிமிடத்துக்குள் அவர் மரித்து விட்டார். அந்த சொப்பனம் மட்டும் கர்த்தர் எனக்கு கொடுக்காமல் இருந்தால் நான் என்னுடைய தகப்பனாரை உயிரோடு பார்த்திருக்க முடியாது. என்னுடைய அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாம் எங்கள் அப்பா மரித்த பிறகு நான் கொடுத்த தந்தியினால் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். சில வேளைகளில் சில சொப்பனங்கள் உங்கள் உள்ளத்துக்கு கலக்கத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். சில ஒரு பயமுறுத்துதலாய் தோன்றக்கூடும். இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கும்போது நன்றாய் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. முடிந்த வரையிலும், தூக்கம் வருகிற வரையிலும் அந்நிய பாஷையில் பேசி அப்படியே கர்த்தரை அணைத்து கொண்டு நீங்கள் தூங்குவீர்கள் என்றால் பரலோக தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு விவரிப்பார். தூங்குகிற நேரம் வீணான நேரம் அல்ல. சொப்பனங்கள், தரிசனங்கள் காண்பதினாலே அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாயிருக்கும். பல வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமை செய்தி எடுக்க எவ்வளோ முயற்சித்தும் அது எனக்கு முடியாமல் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் நானே நின்று பிரசங்கிப்பது போல, அதை நானே கவனிப்பது போல கவனித்து கொண்டு இருப்பேன். காலையில் இழந்ததோ என் பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்கும். சபையில் பண்ண பிரசங்கம் இல்லை, சொப்பனத்தில் பண்ண பிரசங்கம். ஆகவே அதை பேசுவதற்கு எளிதாக இருக்கும். சில வேளை இரவு நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற காட்சி, பிசாசுகளை துரத்துகிற காட்சி, எழுப்புதல் உண்டாகிற காட்சி, கர்த்தர் சொல்லும்போது காலையில் எழும்பி ஜெபிப்பதற்கு அந்த எழுப்புதல் எனக்கு மிகவும் பிரயோஜனமாய் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை யோவேல் 2:28 கொடுத்தார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றும்போது 8 காரியங்கள் நடைபெறுமா. 1, உன்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். குமாரத்திற்கு சொல்லுவார்கள், குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். 3வது, உங்களுடைய முதியோர் சொப்பனைகளை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள்.
நான் 5வது ஊழியக்காரர் மேல், 6வது ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அதன் தொடர்ச்சி சகரியா 12:10 இருக்கிறது. எருசலேம் குடிகள் மேல் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். இஸ்ரவேல் குடும்பத்தார் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். 8 விதமான ஆசீர்வாதங்களிலே 2 ஆசீர்வாதம், உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். யோவேல் 2:28 சொல்லப்பட்ட இது சற்று வித்தியாசமாய் அப்போஸ்தலர் 2:17 எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், அங்கே வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். தரிசனம் காண்பது வேறு, அந்த தரிசனம் கண்டபடியே நிறைவேறி அதை அடைவது வேறு. ஆகவே யோவேல் தீர்க்கதரிசி தரிசனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு விளக்கம் கொடுக்கும்போது அவர்கள் அடைவார்கள். வயோதிபர்களானாலும் வாலிபர்களானாலும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். வயோதிபர்கள் மனம் கலங்கி எனக்கு வயசாயிட்டு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் சொப்பனத்தை கண்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லலாம். வாலிபர்கள் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, வாலிப வயசு யூத்துனாலே கூத்துன்றாங்க, நான் என்னத்தை ஆண்டவருக்கு பயன்பட முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ தரிசனத்தை காண்பாய், நீ தரிசனத்தை அடைவாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சொப்பனமும் தரிசனமும் அவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலம், அவர்களுக்கு உள்ளே உள்ள அபிஷேகத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. மாம்சமானவர்கள், உலக பிரகாரமானவர்கள் சொப்பனத்தை கண்டாலும் அவர்களுக்கு அதை மறைப்பொருளாகவே வைத்திருந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு அதனுடைய அர்த்தமும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தானியேல் 1:7 தானியேலுக்கு இருந்த ஒரு விசேஷ கிருபை குறித்து வாசிக்கிறோம். இந்த 4 வாலிபருக்கும், 4 வாலிபர் என்றால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பேருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். ஆகவே இரவில் படுக்கும்போதே தாவீது இவ்விதமாய் ஜெபித்தார், உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். நாம் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, சொப்பனங்கள் தரிசனங்களை காணும்படி என் ஆவிக்குரிய கண்களை எனக்கு திறந்தருளும். பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு திறந்தருளும். வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள் என்று சொன்னீரே, வருங்காலத்தை எனக்கு வெளிப்படுத்தி காரும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 3ஆம் வானம் கொண்டு போய் வெளிப்பாடுகளை கொடுத்தீரே. அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மு தீவிலே ஆவிக்குள்ளாக்கி பரலோக காட்சிகளை காண்பித்தீரே, எனக்கும் அதை காண்பியும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற பல வழிமுறை உண்டு. தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார், வேத வசனங்கள் மூலமாய் பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற ஒரு வழி. இயற்கையின் மூலமாக கூட ஆண்டவர் பேசுவாராம். ஆண்டவர் மெல்லிய குரலிலே பேசுகிற சந்தர்ப்பம் உண்டு. பலத்த இடிமுழக்கங்கள் போல பேசுகிற சத்தம் உண்டு. ஒரு சிநேகிதனை போல பேசுகிற சத்தங்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சற்று ஆழமாய் இந்த சொப்பனங்கள் தரிசனங்களை குறித்து ஒரு 6 தேவ ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரையிலும் அதை சபையில் நான் பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். முதலில் ராக்காலத்தில் வெளிப்படும் சொப்பனங்கள், ராக்காலத்தில் வெளியாகும் தரிசனங்கள்.
எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களிலே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் நான் தரிசனத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். மோசே குறித்து ஆண்டவர் பேச வருகிறார். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லிவிட்டு உலகத்தாருக்கு ஆண்டவர் காண்பிக்கிற வழியும் மோசேக்கு விசேஷமாய் தான் காண்பிக்கிற வழிகளை குறித்து அவர் பேசும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்தால், நான் தரிசனத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு கூட பேசுவேன். தரிசனமும் சொப்பனமும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான வழிமுறையாகும். ஆனால் மோசே குறித்து அப்படி என்ன சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு கூட நான் மறைப்பொருளாய் அல்ல பிரத்யட்சமாய் பேசுகிறேன். கர்த்தருடைய சாயலை அவன் காண்கிறான். அவனோடு கூட முகமுகமாக பிரத்யட்சமாக நான் அவனோடு பேசுகிறேன். டிஜெஸ் தினகரன் அடிக்கடி சொல்லுவார், நான் பிரசங்கித்து கொண்டு இருப்பேன், முடிக்கிற வேளையில் கர்த்தருடைய சாயல் என் அருகில காணப்படும். கர்த்தரின் அருகில நிற்கிறதை நான் தெளிவாய் உணர்வேன். ஆண்டவர் சொல்ல 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 நான் வெளிப்பாடுகளை கொடுப்பேன். சரியாய் இருக்கும். ஆண்டவருடைய குரலை நான் கேட்கிறேன். ஒரு தேவனுடைய தாசன் சொன்னார், நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது வெளிப்பாடுகள் எல்லாம் எனக்கு முன்னால் ஒரு டிவியில் சில ஆட்களுடைய முகங்கள் அப்படியே வரும். பெயர்களை ஆண்டவர் சொல்லுவார், அவர்களுக்கு இருக்கிற வியாதியை சொல்லுவார், அவருடைய பிரச்சனையை சொல்லுவார், அவனுடைய தீர்க்கிற வழியை சொல்லுவார். நான் அவர்களை கண்ணார காண்பதுண்டு என்று சொல்லுவார். வெளி தேசத்தில் அமெரிக்காவில் பிரன்ஹாம் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய ஒரு பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் தனிப்பட்ட ஆளை எழுப்பிவிட்டு, உன்னுடைய வீட்டு நம்பர் இது, உன்னுடைய தெரு பேர் இது, உங்கள் அப்பா பேர் இது, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் இது, அவர் அப்படி சொல்லுவார். எப்படி இதை சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் அனுப்பின ஒரு தேவதூதன் என் பக்கத்தில் நிற்பார், அவர் என்னோடு சொல்லுவார், அப்படியே நான் சொல்லுவேன், அப்படியே அதை நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் நம்முடைய வருங்காலத்தை குறித்து நமக்கு தெரிவிக்கின்றன. நமக்கு தெரியாத மறைப்பொருட்களை முன்னதாகவே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு தேவதூதன் தரிசனத்தில் இரவிலே தோன்றினான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். ஆகவே நீ பிள்ளையை கூட்டிக் கொண்டு நான் உனக்கு சொல்லுகிற வரையிலும் எகிப்திலே நீ மறைந்திரு. அந்த வார்த்தை ஒருவேளை யோசேப்புக்கு வெளி சொல்லப்படாமற் போனார். எப்படி அந்த ஏரோது பெத்லஹேமில் 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்யும் போது இயேசுவும் கொலை செய்யப்பட்டிருந்திருக்கக்கூடும். அது ஒரு எச்சரிப்பின் துணியாய் வந்தது, இயேசுவை பாதுகாக்கிறதாய் வந்தது. சில சொப்பனங்கள் சமீப காலத்தில் நடக்கப் போகிறதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடும். சில சொப்பனங்கள் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் பொதிந்தவைகளாய் இருக்கக்கூடும். சில சொப்பனங்கள் தரிசனங்கள் எத்தனையோ நூற்றாண்டுக்கு பிறகு நிறைவேறுகிறதாய் இருக்கக்கூடும். யாக்கோபு தான் போகிற வழியில ஒரு சொப்பனத்தை கண்டார். ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்டு இருந்தது. ஏணி நுனி பூமியில இருந்தது, மறுநுனி வானத்தை எட்டி இருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசினார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீ கால் மிதிக்கிற இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன். சோபத்திரமாய் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். அந்த சொப்பனம் யாக்கோபுக்கு பெரிய ஆறுதல்.
தனியனாய் வீட்டை விட்டு புறப்பட்டான். எதிர்காலம் இருண்டதாய் இருந்தது. என்ன நடக்குமோ, என்ன செய்வேனோ கலங்கின வேளையில அந்த சொப்பனம் அவரை ஆற்றி தேற்றினது. ஆனால் அதே நேரம் அந்த சொப்பனத்துக்கு ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த ஏணியை பார்த்தாரே, அந்த ஏணி உலக பிரகாரமாய் ஒரு ப்ரொமோஷனை காட்டினாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அந்த ஏணி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், நானே வழி சத்தியம் ஜீவன். பரலோகத்துக்கு வாசலும் அவர்தான், வழியும் அவர்தான். பூமியில் இருந்த அந்த ஏணியின் ஒரு நுனி அவர் மனுஷகுமாரன். அந்த 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 ஏணியின் மறுநுனி வானத்தை எட்டி இருந்தது, அவர் தேவகுமாரன். ஒரே நேரத்தில் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிற ஒருவர் தான் வானத்துக்கு ஏணியாய் மாறக்கூடும். விண்ணிலிருந்து இறங்கி வந்த அந்த தேவகுமாரன் தான் என்னையும் உங்களையும் அந்த விண்ணுக்கு கூட்டிக் கொண்டு செல்ல முடியும். ஒரு ஆழமான அர்த்தம். அது நிறைவேற 2000 ஆண்டுகள் ஆனது. யாக்கோபுக்கு பின்னால் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதுபோல இந்த தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் தீர்க்கதரிசி கண்ட 4 சொப்பனங்கள் ஆனாலும் சரி, நேபுகாத் நேச்சார் கண்ட 2 சொப்பனங்கள் ஆனாலும் சரி, கடைசி காலம் வரையிலும் நம்மை கொண்டு செல்லுகிறது. பூமியில விசேஷமாக 4 ராஜ்யங்களை குறித்து அந்த சொப்பனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம். அது ஒரு சிலையினுடைய பொன்னான தலைக்கு அடையாளமாக இருந்தது. அதே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தானியேல் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சிங்கத்துக்கு ஒப்பிட்டு அதை பார்த்தார். ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து பேசினார். 2வது சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். 4வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அதற்கு பிறகு காலங்களுக்கு பிறகு கடைசி சாம்ராஜ்யமாகிய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை 7 வருஷங்கள் அது எப்படி இருக்கும் அதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு 6வது ஒரு சாம்ராஜ்யம், கர்த்தரும் தம்முடைய விசுவாசிகளும் அவருடைய பரிசுத்தவான்களும் சேர்ந்து அரசாளக்கூடிய 1000 வருஷ அரசாட்சி. தானியேல் 7:27 சொன்னார், இந்த பூமியை கர்த்தரும் அவருடைய பரிசுத்தவான்களும் அரசாட்சி செய்வார்கள், அவருடைய ஆளுகைக்கு ஒரு முடிவில்லை என்று சொன்னார். ஆகவே நித்திரை நேரத்தில் காணக்கூடிய சொப்பனங்கள் முதல் வகை சொப்பனம். 2வது ஜெபிக்கும் போது வருகிற தரிசனம். ஜெபிக்கும் போது வருகிற தரிசனம். 2 பேர் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இத்தாலி பட்டாளத்தை சேர்ந்த 100க்கு அதிபதியான கொர்நேலியு தன்னுடைய வீட்டில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மறுபக்கத்தில் யோப்பா பட்டணத்தில் பசியோடு சாப்பாடு ரெடியானால மேல் வீட்டு அறையில் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பேதுரு. 2 பேருக்கும் 2 விதத்தில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். கொர்நேலியுக்கு சொன்னார், உன்னுடைய வீட்டிலிருந்து ஆளை அனுப்பி யோப்பா பட்டணத்தில் தோல் 17 சீமோன் வீட்டில் பேதுரு என்றப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார், அவரை நீ கூப்பிடு. தேவதூதன் வந்து கொர்நேலியுவுக்கு தரிசனத்தில் சொன்னார். அதே நேரம் பேதுருக்கு இன்னொரு தரிசனம், காட்டு மிருகங்கள், புசிக்கக்கூடாத தீட்டுள்ள மிருகங்கள் ஒரு கூடையிலிருந்து இறங்குகிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து இதை அடித்து புசி. பேதுரு சொல்லுகிறார், ஐயோ இது தீட்டானது, இது புசிக்கக்கூடாது, இதை நான் எப்படி புசிப்பேன்? 2 பேரும் சொப்பனத்தை கண்டார்கள். பேதுருடைய பிரசனத்து அர்த்தம் என்ன? அது ஒரு மறைப்பொருளாய் இருந்தது. தீட்டுள்ள பறவை என்று அழைக்கப்படுகிற புறஜாதியார் எப்படி கர்த்தரண்டை வருவார்கள்? புறஜாதியார் மத்தியிலே ஆண்டவர் எப்படி அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார்? அதையெல்லாம் பேதுருவுக்கு வேறொரு விதத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆகவே 2 பேரும் கூடி வந்தார்கள்.
புறஜாதியார் வீட்டிலே பேதுரு நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 10:44 சொல்கிறது, கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தரிசனத்தை காண்கிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய சகரியா, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனானவர், ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. யோவானை குறித்த ஒரு தரிசனம் கிடைத்தது. முதிர் வயதிலே கர்த்தர் கொடுக்க போகிற குமாரனை குறித்த அவர் ஜப நிலைமையிலேயே பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட பேசினார். அதுபோல ஒருவேளை சவுல் என்ற வாலிபன் பவுலாகுவதற்கு முன்பாக தமஸ்கு பட்டணத்தில் போய்கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் அவர் மேல் வீசினது. அவர் கீழே விழுந்தார், பார்வையில்லாமல் போனார். தன்னை சந்தித்த வெளிச்சத்தை பார்த்து, ஆண்டவரே நீர் யார், நீர் யார்? அந்த தரிசனத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளிலே உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். அந்த தரிசனத்தை கண்டு கண் பார்வையில்லாமல் கையிலாக கொடுக்கப்பட்டு அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு போனார். 3 நாட்களுக்கு பிறகு அனனியா என்னும் ஒரு சீஷன், அவருக்கு ஆண்டவர் ஜெப நேரத்திலே தரிசனம் கொடுத்தார். இப்படி சவுல் என்ற வாலிபன் என்னால் சந்திக்கப்பட்டான். அவன் பார்வை அடையும்படி நீ அவனை சந்திக்க வேணும். உன்னுடைய கைகளை அவன் மேல் வைக்கும்போது அவனை நான் பரிசுத்தாவினால் நிரப்புவேன். அவன் என்னால் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனனியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சவுல் என்ற வாலிபன் பவுலாய் மாறுவதற்கு முன்பு அவரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்ததினாலே அன்றைக்கு சவுல் பவுலாய் மாறினது. அன்றைக்கு அனனியாவும் பவுலும் ஒன்றாய் சந்தித்து கொண்டார்கள். அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாய் அது அமைந்தது. இதை நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். சில வேளைகளில் டைரக்ஷன் ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இரவிலே அவர் ஒரு தரிசனம் கண்டார். மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலிடம் பேசுகிறதை போல அந்த தரிசனத்தில் அவன் சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் எங்கள் தேசத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு காண்பிக்கணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பவுல் அப்போஸ்தலனும் அவரோடு சேர்ந்த சீலா, பவுல் அவரோடு சேர்ந்த பர்னபா அந்த இடத்துக்கு போனார்கள். ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டானது. பல வேளைகளை நாம் தரிசனத்தை பார்த்துட்டு சும்மா போயிடக்கூடாது. அதனுடைய எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுக்கணும். அதில் ஆண்டவர் வைத்திருக்கிற மறைபொருளுக்காக ஜெபிக்கணும். அந்த சொப்பனம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஏதோ சொப்பனம் கண்டோம், ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அதை மறந்துட்டு போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் அர்த்தத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதற்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ராஜா முன்பாக, அகிரிப்பா ராஜா முன்பாக நின்று ஆண்டவர் எப்படி தனக்கு தரிசனத்தில் தோன்றினார், பிரசங்கித்தார், எல்லாவற்றையும் விவரித்தார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அதில் சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை. அந்த பரம தரிசனத்துக்கு, இந்த தரிசனம் பரம தரிசனம், பரம பிதாவானவர் என்னை குறித்து கொடுத்த தரிசனம், நான் எவ்வளவாய் கர்த்தருக்காய் பாடுபட வேண்டும் என்பதை குறித்த ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை நினைவில் வைக்கும்போது அது உங்களுக்கு எல்லா தடைகளையும் தகர்த்து போவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சில வேளையில் ஆண்டவர் முன்னமாகவே அந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தபடியால் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். யோசேப்புக்கு சிறு வயதிலேயே ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவது போல ஒரு தரிசனம்.
தான் அறுத்து கொண்டு வந்த அரிக்கட்டையை மற்ற 11 அரிக்கட்டைகள் வணங்குவது போன்ற ஒரு தரிசனம். ஏன் அதை சின்ன வயதிலே ஆண்டவர் சொன்னார்? ஒரு காலம் வரும், உன் சகோதரர்கள் எல்லாரை விட நான் உன்னை உயர்த்துவேன், உன்னுடைய தகப்பனும் தாயும் கூட உன்னை வணங்கும்படி செய்வேன். ஏன் அதை கொடுத்தார்? இடையில் அவர் பல பாடுகள் பாதையில நடக்க வேண்டியது இருந்தது. அவருடைய சகோதரர்கள் அவரை பழித்து, சொப்பனக்காரன் வருகிறான், அவனை இழிவாய் பேசினார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள். அவன் எகிப்துக்கு அடிமையாய் விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் நீ அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட போகிறாய், உன்னை அடைப்பாங்க, உதைப்பாங்க, தர்மடி கிடைக்கும், கவலைப்படாத, சிறையில் தூக்கி போடுவார்கள், 13 வருஷம் என்னுடைய வசனம் உன்னை புடமிடும், உன்னுடைய கால்களுக்கு இரும்பு சங்கிலை கட்டி உன்னை ஒடுக்குவார்கள். அந்த துயர நேரங்களிலெல்லாம் அவரை தாங்கின ஒன்று உண்டென்றால் சிறு வயதிலிருந்து தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனம்தான். அத்தனை பாடுகளையும் பொறுமையாய் சகிக்க காரணம், ஒரு நாள் வரும், இந்த சூழ்நிலை மாறி போகும், கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். அந்த நம்பிக்கை தான் அவரை அதை தாங்கிக் கொள்ள உதவி செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பல பாடுகள். அதற்கு முன்பாக அவர் பரலோக தரிசனத்தை கண்டார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை இவ்விதமாய் ஆரம்பிக்கிறார். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் எனக்கு அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போகப்பட்ட தரிசனத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தரிசனங்கள் பல நமக்கு முன் அறிவித்து விடுகிறனாலே இடையிலே வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. ஆகவே முதலாவது இரவிலே தூக்கத்திலே வருகிற சொப்பனங்கள், 2ஆவதாக ஜெப நேரத்தில் வருகிற தரிசனங்கள், 3ஆவதாக இன்னொரு வழியிலே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை ஞான திருஷ்டி அடைதல். பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாய் கேட்கலாம். ஞான திருஷ்டி அடைதல். அப்படியே இருக்கும்போதே, கண்ணு திறந்து கொண்டே இருக்கும்போதே அப்படியே ஆவிக்குள்ளாயிருவாங்க. வேறொரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். சென்னையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா துபாயில் காணப்படுவாங்க. துபாயில் காணும், ஒரு பாஸ்போர்ட்டு கிடையாது, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு கிடையாது, நேர ஆண்டவர் அப்படியே ஞான திருஷ்டியில் அவங்கள கொண்டு போய் விடுவார். அங்கே உள்ள மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார். 2-3 மணி நேரம் கழித்து மறுபடியும் சரீரத்துக்கு கொண்டு வருவார். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருந்தது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முற்காலத்திலே இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்தில் போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்படுவான். இன்றைக்கு தீர்க்கதரிசி இடத்துல போய் கேட்கிறோம். சில பிரச்சனைகளுக்கு நம்மால பதில் கண்டுபிடிக்க முடியல. சில பிரச்சனை இருதயத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். எவ்வளோ முட்டி மோதி நமக்கு அந்த ரகசியம் புரியவில்லை. ஆகவே உண்மையான தேவனுடைய ஊழியக்காரத்தில் போய், ஐயா இப்படி ஒரு பிரச்சனை, நானும் உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், கடன்காரர்கள் என்ன நெருக்கிறாங்க, என் மகனுக்கு 2 பெண் வீட்டார் வந்து இறம் போல அரிக்கிறாங்க, என்ன பதில் சொல்லன்னு தெரியல, என் மகளுக்கு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருக்குது, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, எல்லா விதத்திலும் நெருக்கப்படுகிறோம், நம்ம சேர்ந்து செபிப்போமா? நாங்கள் சேர்ந்து செபிப்போமா? சில வேளைகளில் நான் கூட ஊழியக்காரனாக இருந்தாலும் மற்ற ஊழியருடைய உதவியை தேடி ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. எஸ்ஐகே பிரான்சிஸும் நானும் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கி 2 அவருடைய பிரச்சனை என்ன இடத்தில் சொல்லுவார், 2 பேரும் இருதயத்தை திறந்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு போராட்டத்தின் மத்தியில் நான் வெளிநாட்டுக்கு புறப்பட வேண்டியிருந்தது. என்னுடைய ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸில் என்னுடைய அதிகாரி எனக்கு லீவு கொடுக்க மறுத்துட்டார். நீ மத பிரச்சாரம் பண்ண போறா, உனக்கு இங்கே அரசாங்கத்தில் வேலை எதுக்கு, போகக்கூடாது, நீ போகவே முடியாது.
அவரோ தந்தி மேல தந்தி, இந்துலேருந்து இயேசு ஏற்றிட்டேன் ஐயா, இப்போ எனக்கு விரோதமாய் அந்த மந்திரவாதி என் தலை தீப்பிடிச்சு எரியுது, தண்ணிக்குள்ளே போய் தலையை முட்டி முட்டி மூழ்கடிச்சு பார்க்குறேன், என் தலை தீப்பிடித்து எரிகிறது போல இருக்கு, தயவு செய்து உதவி செய்யுங்க. அவர் கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஒரு தேவனுடைய மனிதனோடு இரவில் ஜெபம் பண்ண அவர் சொன்னார், பெரிய பிரகாசமான கரத்தில் நீ நிற்கிறதை பார்க்கிறேன், அந்த கரம் உன்னை உயர்த்துகிறது, உன்னை கொண்டு போகிறது, கர்த்தர் எல்லா தடைகளையும் மீறி உன்னை கொண்டு போகிறார், பயப்படாதிருங்க. இன்னொரு தேவ மனிதன் அவர் சொன்னார், நீ போகிற விமானம் இன்ன கலர் இந்த மாதிரி நீல கோடும் மஞ்சள் கோடும் அதில் போட்டிருக்கும், நீ அந்த தேசத்தில் என்னென்ன செய்ய போனோம் அதையெல்லாம் தீர்க்கதரிசனம் மூலமாய் சொன்னார். அங்கே தற்கொலை செய்து கொள்ள எண்ணமுடைய ஒரு பெண்ணை சந்திப்பாய், தலைக்கு முன்னால முடிய போட்டிருப்பாள், ஒரு வெள்ளை பிளஸ் கொடுத்திருப்பாள், ஒரு சாரம் கட்டியிருப்பாள், அவளுக்குள்ள தற்கொலை ஆவியை கடிந்து கொள். நிறைய மறைப்பொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சிலர் ஊழியக்காரன்ட்ட போகாதுங்க, தீர்க்கதரிசனம் போகாதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரவான்களிடத்தில் போங்க. உங்களோட ஒன்றை சார்ந்து உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிற உண்மை உத்தமான ஊழியக்காரிடத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யாராம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 18:18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அதுபோலதான் சிலருக்கு ஞான திருஷ்டிக்காரர், கழுத காணாமல் போந்துச்சு பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுல். அப்போது அவருடைய நண்பர் சொன்னார், இங்கே ஒரு ஞான திருஷ்டி அடைகிறவர் இருக்கிறார், அவரிடத்துல போய் நம்ம வேண்டிக் கொள்ளுவோம், ஒரு காணிக்கை கொடுத்து அவரிடத்துல நாம் ஜெபிப்போம். காணிக்கை கொடுத்து ஜெபிக்க போனால் சாமுவேல் ஞான திருஷ்டி அடைந்து சொல்லுகிறார், காணாமல் போன கழுதை 3 நாளைக்கு முன்னாலே அகப்பட்டுச்சு, இப்போ உங்கள் அப்பா கழுதை குறித்து கவலைப்படாமல் உங்களுக்கு என்னாச்சோ அதை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கிறார். அடுத்தது சொன்னார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எவ்வளோ அற்புதமான காரியம், எவ்வளவு அற்புதமான காரியம். யோசேப்புக்கு அந்த ஞான திருஷ்டி அடைகிற கிருபை அவருக்கு இருந்தது. ஆதியாகமம் 44:15 வாசிக்கிறோம். வேதத்தில் சில ஞான திருஷ்டி அடைகிறவர்களை ஞான திருஷ்டிக்காரர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாதோக் என்ற ஆசாரியன் ஞான திருஷ்டிக்காரன், 2 சாமுவேல் 15:27. ஆகாப் என்னும் ஞான திருஷ்டிக்காரன், 2 நாளாகமம் 29:30. பேதுரு ஞான திருஷ்டி அடைந்தார், அப்போஸ்தலர் 10:10. நிறைய ஞான திருஷ்டி அடைகிறவர்களை பார்க்கிறோம். கைலாச மகாரிஷி சாது சுந்தர் சிங் அந்த அவருடைய புத்தகத்தில் அந்த கைலாச மகாரிஷியை குறித்து எழுதுகிறார். அவர் அந்த கைலாச மகாரிஷி இருந்த குகைக்குள்ளே போய் 2 பேரும் முழங்கால நின்ன போது அவருடைய சரீரம் அப்படியே கீழே விழுந்தது, அவருடைய ஆவி வெளியே வந்தது, ஞான திருஷ்டி அடைந்தார்கள். உலகம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய ப்ளூ கண்ணாடி குவளை போல அதன் மேலே அவர்கள் பறந்து சென்றார்கள். தேவதூதர்கள் கூட்டங்களை பார்த்தார்கள். அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவர் சுட்டி காண்பித்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி சொன்னார். ஞான திருஷ்டி அடைந்து 2-3 நாட்களுக்கு பிறகுதான் அவருடைய ஆவி சரீரத்துக்குள்ள வந்து அவர்கள் எழுந்து உட்கார்ந்தார்கள். பல வருஷத்துக்கு முன்னால் நான் மூர் மார்க்கெட்டில் தெருப்பிரசங்கம் பண்ண போகும்போது அங்கே நின்று சுவிசேஷ கூட்டம் அறிவிக்கும் போது எங்களோடு கூட ஒரு சகோதரன் வருவார். அவருக்கு அந்த கிருபை இருந்தது. திடீரென்று அப்படியே இருப்பார், கண்கள் எல்லாம் நிலை குத்தி நின்று விடும். உலகத்தில் என்ன நடக்கிறது அவருக்கு தெரியாது. ஞான திருஷ்டி அடைந்து விடுவார். அவர் சொல்லுவார், காணா ஒரு கல்யாண வீட்டை ஆண்டவர் என்னை காண்பித்தார். பேதுருடைய கால் மசூல்ஸ் எல்லாம் அப்படி குண்டா இருந்தது, அங்கே என்னென்ன நடந்தது. இவர் அந்த கல்யாண வீட்டில் ஒரு விருந்தினர் போல நின்று கொண்டு 1/2 மணி நேரம் அதை பார்த்தாராம். அது பிறகு வந்து அதையெல்லாம் விவரிப்பார். அடிக்கடி வீட்டில் கூட ஜப நேரத்தில் அப்படி ஞான திருஷ்டி அடைந்து அவருடைய சரீரம் அங்கேயே கிடக்கும், அவர் எங்கேயோ போய்விடுவார். அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அது ஆங்கிலத்தில் ஞான திருஷ்டி அடைகிறதுங்கிறது டிரான்ஸில் போயிடுறது என்று சொல்லுகிறார்கள். டிரான்ஸில் அப்படியே போயிடுறது. ஆகவே
மூன்றாவது வகை அனுபவம் ஞான திருஷ்டி அடைகிற அனுபவம். நான்காவது, கண்கள் திறந்திருக்கும் போதே ஆவிக்குரிய கண்களையும் ஆண்டவர் திறப்பார். உலக காட்சிகளும் அவருடைய கண்கள் இருக்கும், ஆவிக்குரிய காட்சிகளும் அது உங்களுக்கு இருக்கும். இப்படித்தான் அநேகர் பிரசங்கிக்கும் போது பிரசங்கம் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆண்டவர் வாயை இயக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கும். ஒரே நேரத்தில் அவர்களுக்கு 2 விதத்தில் மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு மூளை கர்த்தரால் இயக்கப்பட்டு அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுகிறாரோ அவளை ஓடிக்கொண்டிருந்தாலும், அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற சில நபருடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே பார்த்து கொண்டிருப்பார். கென்னத் ஹேகின் என்ற ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். கேன்சர் பேஷண்ட்டுக்காக அவருக்கு ஜெபம் பண்ண கூட்டிக் கொண்டு போனார்கள். லங்ஸில் அவருக்கு பயங்கரமான கேன்சர். டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், அவர் மரித்து போவார் என்று. ஆனால் இவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது திடீரென்று கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அதே வீடுதான், எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், இவருடைய வாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் இவருடைய ஆவிக்குரிய உலகத்திலே போய் அந்த 2 நுரையீரல்ல 2 வௌவால்களைப் போல 2 அசுத்தாவிகள், குட்டி சைத்தான்கள் நுரையீரலை தொங்கி கொண்டிருந்தது. ஆண்டவர் பேசினார், இந்த 2 அசுத்த ஆவிகள், ஏவப்பட்டு வந்த அசுத்த ஆவிகள் தான் இந்த கேன்சருக்கு காரணம். ஆகவே இதை அதட்டு. ஆகவே ஒரு பக்கம் அவர் அதட்டி கொண்டிருந்தார், மறுபக்கம் அவருடைய வாய் ஜெபித்து கொண்டே தான் இருந்தது. இவர் அதட்டின உடனே இந்த 2 வௌவால்கள், அந்த அசுத்தாவிகள் கீழே விழுந்தன. மேலே விழுந்ததும் இவர் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்றார். அவைகள் சற்று தூரம் ஓடினது. மறுபடியும் அந்த நுரையீரலை மறுபடியும் அங்கே போய் தொங்க வேண்டும் என்று ஆசை கொண்டது. இவர் அந்த பிசாசை விரட்டி கொண்டிருந்தார். இது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வாய் ஜெபித்து கொண்டே தான் இருந்தது. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கண்கள் திறந்திருக்கும் போதே வெளிப்படையாய் வருகிற தரிசனங்கள். நேரமில்லை, நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். 5வதாக, ஆவிக்குள்ளாகும் போது வருகிற தரிசனங்கள். சிலரை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குவார். அப்போஸ்தலனாகிய யோவானை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கினார். வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இதுவரை மாம்சத்துக்குள்ளாக இருக்கிறோம், இதுவரை சரீரத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் ஆவி மேற்கொள்ளும் போது சரீரம் அமைதியாகிவிடுகிறது. அப்பொழுது கர்த்தர் பல தரிசனங்களை கொடுத்தார். முதல் தரிசனம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றிய ஒரு தரிசனம். 2வது 7 சபைகளை பற்றிய தரிசனம். 3வது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே நீ எரிவா என்ற ஒரு சத்தம் எக்கால துணியாய் கேட்டது. அடுத்த நிமிடம் அவர் ஆவிக்குள்ளானார். பரலோக தரிசனத்தை கண்டார், சிங்காசனத்தை கண்டார், 4 ஜீவன்களை கண்டார், 24 மூப்பர்களை கண்டார். ஆகவே இந்த பரலோக தரிசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பரதீசி என்று அழைக்கப்படுகிற 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் கேட்டிராத வார்த்தைகளை அவர் கேட்டார் என்று 2 கொரிந்தியர் 12:12 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்து உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 6வதாக, நீங்கள் கொண்டிருக்கிற தரிசனம். நீங்கள் கொண்டிருக்கிற தரிசனம் என்றால் என்ன? என்னை பார்த்து நீங்க கேட்குறீங்க, பிரதர் உங்க தரிசனம் என்ன? நான் சொல்லுவேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள 5000 ஆத்துமாக்கள் இந்த ஏலிம் சபையில் வந்து சேரணும்னு நான் ஜெபம் பண்றேன். அதை குறிக்கோளாய் நான் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டிருப்பேன். பிரதர் உங்க தரிசனம் என்ன? ஆண்டவர் இந்த புத்தக ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த வருஷத்துக்குள்ள 1000 புத்தகம் எழுதி முடிக்கணும்னு
ஆசையாக இருக்கிறேன். பாலியங்கி ஷோ பார்த்து உங்கள் தரிசனம் என்னய்யா, உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சை பார்க்கலும் அதிகமான அங்கத்தினருடைய சர்ச்சாக என் சர்ச்சு விளங்கணும். அதுதான் என்னுடைய தரிசனம். தரிசனம் என்றால் இந்த இடத்துல என்னுடைய குறிக்கோள், என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், நான் அடைய வேண்டிய கோல், அதுதான் தரிசனம். அந்த எண்ணத்தை நம்ம ஆவியானவரோடு இணைத்து, ஆண்டவரே இந்த தரிசனத்தை அடையும்படி எனக்கு உதவி செய்யும். அப்போ தரிசனத்தை காண்கிற நாம் தரிசனத்தை அடைவோம். அந்த தரிசனத்தை அடைவோம். கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நம்முடைய மத்தியில் ஒரு போதகர் ஊழியம் செய்ய வந்தார். அக்கினி மாமுக்கு வந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையிலும் பேசினார். அவருக்கு குழந்தைகள் இல்லை, 10 வருஷமாச்சு குழந்தை இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்த போது ஒரு ரூம் தான் பிள்ளைகள் விளையாடுறதுக்குன்னு ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே அந்த 2 பிள்ளைகளுக்கு 2 ஷர்ட் அங்கே தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. 2 குட்டி சைக்கிள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 டாய்ஸாக நிறைய வாங்கி போட்டிருக்கார். இன்னும் குழந்தையே இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு தரிசனம், எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை தருவார், 2 பையங்களை தருவார். அதனால் நான் 2 சைக்கிள் வாங்கி வச்சுருக்கேன், 2 செட்டாக டாய்ஸ் வாங்கி வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு நாள் வரும் ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு தரிசனத்தை காண்பித்தார். வானத்தின் நட்சத்திரங்களை பார், உன்னுடைய சந்ததி அவ்வனமாய் இருக்கும். ஒரு இலக்கை, ஒரு லட்சியத்தை, ஒரு எதிர்பார்ப்பை தரிசனத்தின் மூலமாய் அவருடைய உள்ளத்தில் வைத்தார். நிறைவேறக்கு எந்த வழி இல்லாமல் இருந்தாலும், சரீரம் செத்து போயிருந்தாலும், சாராளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிருந்தாலும், ஒரு தரிசனத்தோடு வாழ்ந்தார்கள். ஒரு நாள் எனக்கு ஒரு சந்ததி வரும், இஸ்ரவேல் சந்ததி உருவாகும், ஒரு தேசத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவார், கைவேலை அல்லாத நித்திய வாசல அந்த பரம நகரத்துக்காக அவர் காத்திருந்தாராம். பல லக்குகள், பல குறிக்கோள்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தார். கிறிஸ்துவுடனே கூட இருக்கிற உன்னதத்துக்குரிய சந்ததியாக ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆழத்துக்குள்ள நம்ம போக விரும்புகிறேன். ஆகவே இது இந்த தானியேல் புத்தகம் ஒரு சொப்பனங்கள் தரிசனங்களுக்கு அடுத்த புத்தகமாக இருந்தபடியால் இதை முன்னுரையாக இன்றைக்கு நான் பேச அது இவ்வளவு நேரம் போகும் என்று நான் நினைக்கல. என்றாலும் உங்களுக்கு புரிந்திருக்கும், இது உங்களுக்கு விளக்கமளிக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் நம்புகிறேன். எழுந்து நின்று